ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, சின்ன சிட்டிகை உப்பு போதும். அதுக்கப்புறம் மிளகு பொடி நல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன பிஞ்சு தான் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா விஸ்கர் வச்சு கலந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ண வச்சிடலாம். கல் காஞ்சதுக்கப்புறமா பட்டரை உருக வச்சு தடவி எடுத்துக்கலாம். இதை எண்ணெயிலையும் செய்யலாம், எண்ணெய் தடவியும் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். பட்டர் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போது பட்டர் நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை நல்லா அது ப்ரெட்டு மேலே ஊற்றிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்த்தோன்னா சாப்பிடும்போது ப்ரெட்டு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், அதுக்காக தான். இப்போது மாற்றி போட்டுட்டு இந்த பக்கமும் நம்ம முட்டை சேர்த்துக்கணும். எல்லா பக்கமும் முட்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது இதையும் நம்ம மாற்றி போட்டுடலாம். நல்லா வேக விடணும் ப்ரெட்டை. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற முட்டை நல்லா வெந்திருக்கும். இல்லைனா சாப்பிடும்போது முட்டை பச்சையாகவே தெரியும். இப்போது நல்ல முட்டை வெந்துருச்சு. இப்போ இந்த டைம் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். பிரெட் ஆம்லேட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சே இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சரோஜா சமையலில் பிரெட் ஆம்லேட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.